டொமேட்டோ கோகனட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு பியூர் வெஜிடேரியன் புலாவ். இந்த புலாவ் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். அதை ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 ml ஆயில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அரைச்ச பவுடர் எதுவுமே போட போகிறதில்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இதெல்லாமே முழுசாக போட போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வரமிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிங்க. லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேவர் வரும். அந்த டயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை 1க்கு 2 ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்குங்க. புதினா இலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா பொடியை நறுக்கி இப்போ சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அப்பப்போ திருப்பி போடுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். கொஞ்சம் 90% தண்ணி கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலன்னு ஆயிரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தம் போடலாம். வீட்டில் நம்ம அடுப்பு கறியெல்லாம் வச்சு தம் போட முடியாது. அதுக்கு சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வைக்கிற மாதிரியான அளவுக்கான ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. காற்றே வெளியில் வராத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு நீங்கள் ஓப்பனே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா தண்ணியுமே போயிடும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் மேலே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் 65 இல்லைனா மஷ்ரூம் 65 ரெடி பண்ணி இது கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.